ஏங்க ஒரு டீ கொடுங்க. அது இன்னும் சோறு குடிக்கிற நேரத்தில் டீ கேட்குற. சோறு வீட்டில் போய் குடிச்சுக்கலாங்க, அது வரையில் பசி தாங்கணும்ல, அதான். ஆமாம், நீ நல்லா கூட சாப்பிடாம உன் மகனுக்கு பாடுபட்டு போடு. அவன் நல்லா தின்னு போட்டு ஊரை சுற்றுட்டு. இல்லைங்க, அவன் படித்த படிப்புக்கு வேலை கிடைச்சதுன்னா ராசா மாதிரி உட்காந்து சாப்பிடுவேனுங்க. பார்ப்போம் பார்ப்போம், அதையும் தான் பார்ப்போம். ஏனுங்க, முட்டை போண்டா இருக்குங்களா? இருக்கு. ஒரு 4 போண்டா கட்டுங்க. யார் உன் மகனுக்கா? ஆமாங்க. இந்த போண்டாவுக்கும் டீக்கும் கணக்கு வச்சுங்க, உறவு தந்துடுறேன். ஏ நல்லப்பாடா, இங்க வா. ஏனுங்க சாமியோ? அட இங்க வா, கூட்டான்னு சொல்லணும். உன்னை பார்த்து ஒரு செய்தி சொல்லணும்னு நினைச்சேன். ஆளையே பார்க்க முடியல, இன்னைக்கு தான் பார்க்க முடியுது. எங்கங்க ஒரு சோழியா அலைஞ்சிட்டு இருக்கணுங்க. சரி சொல்லுங்க. அடே எல்லாம் உன் மகனை பத்தி தான். கோழியை காணான்னு சொல்லிட்டு இருந்தியே, அது கீரியோட வேலை இல்ல, உன் மகனோட வேலை தான். பசங்களோட செட்டு சேர்ந்துட்டு இங்க கொண்டாந்து ஆக்கி தின்னுட்டு குடிச்சிட்டு கும்மாளம் போடுறானுங்க. நீ என்னடானா வீட்டுல கோழி காணான்னு தேடுற. தெரியுங்க சாமி, வீட்டில் பெயருக்கு தான் ஆடு கோழி இருக்குதுங்க. ஒரு வாய் கறி திங்க முடியாதுங்க என் வருமானத்துலேயும். அதுகளை அடிச்சு தின்றதுக்கும் மனசு கேட்காதுங்க. அவன் வலச பையங்க, ஆசைப்பட்டதை தின்னுட்டு போட்டுங்க. என் சாமி, வா 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 உட்கார். அம்மா, எப்ப கண்ணு வந்த? என் கண்ணு வீட்டுக்காரர் வரலையா? உன் மருமகனுக்கு நீ போட வேண்டிய 1 பவுன் நகையை வாங்கிட்டு வந்தாதான் வீட்டுக்கு வரணும், இல்லைன்னா வரக்கூடாதான். நானும் வரலன்னு வந்துட்டேன். தங்கம், வசனப்படாத கண்ணு. 1 பவுன் தானே, நான் புரட்டி கொடுத்துட்றேன். தட்டாம் பிடிக்க போலாமா? தட்டாம் பிடிக்கணுமா? வா கண்ணு. ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க.